வாங்க ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம கிச்சனில் என்ன பார்க்க போகிறோன்னா இனிப்பு பணியாரம் பார்க்க போகிறேன். அதுக்கு என்னென்ன இன்க்ரீடியன்ட்ஸ்னு முதல்ல பார்ப்போம். இன்க்ரீடியன்ட்ஸ் வந்து ஃபஸ்ட்டு நம்ம நார்மலாக இட்லிக்கு மாவு எடுத்துக்கிறோம் இல்லையா, இட்லி மாவு பாருங்கள், நான் கொஞ்சமாக தான் எடுத்துருக்கிறேன். இட்லி மாவு வந்து நல்லா தோசை இட்லி ஊற்றுற மாவை எடுத்து வச்சுருக்கேன். அது கூட வந்து வெல்லம் சேர்க்குறேன், நாட்டு சர்க்கரை. இது வெல்லமும் ஏலக்காயும் சேர்க்குறேன். டெக்கரேட்டிவ்க்காக கொஞ்சம் சேமியா எடுத்து வச்சுருக்கேன். ஒரு வாழைப்பழம், வெல்லம், கொஞ்சம் அதை ஃப்ளேம் பண்ணுறதுக்காக வந்து நெய் வச்சுருக்கிறேன் பேனில் ஊற்றுறதுக்கு. இப்போ வந்து மிக்சியில் வந்து இந்த வாழைப்பழத்தை கட் பண்ணி நம்ம அரைக்க போகிறோம் வெல்லத்தோடு சேர்த்து. வாழைப்பழத்தை வந்து நம்ம வந்து மிக்சியில் போட்டு மிக்சி ஜாரில் போட்டு கூட இந்த ஏலக்காவும் வெல்லத்தையும் நம்ம சேர்த்து அரைக்கிறோம். இப்போ வந்து அரைக்க போகிறேன் நான். இப்போ வந்து நல்லா ஒன்றை போல் அரைச்சாச்சு. சும்மா ஒரு ஓட்டு அந்த வாழைப்பழம் மசிகிற அளவுக்கு அரைச்சா போதும். இப்போ அரைச்சாச்சு. இதை வந்து நம்ம இட்லி மாவோடு இந்த வெல்லம் வாழைப்பழம் சேர்ந்த கலவையை சேர்க்குறோம். இதுலேயே வந்து ஏலக்காய் ஆட் பண்ணியிருக்கேன். இட்லி மாவுன்றதுனால நம்ம உப்பு சேர்த்து தான் வீட்டில் அரைச்சி வச்சுருக்கோம். அதனால் நமக்கு வந்து இதை வந்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிறோம். ஒன்றை போல் நல்லா கலந்துக்கணும். எல்லோரும் இனிப்பு பணியாரமா ரொம்ப கஷ்டம், ஐயோ செய்ய முடியாது அப்படிலாம் சொல்லுவீங்க. சிம்பிளாக இந்த மாதிரி பண்ணி கொடுங்க, குழந்தைங்க விரும்பி சாப்பிடுவாங்க. கலரே எவ்வளோ அழகாக வந்துருக்கு பாருங்கள். இந்த வெல்லத்தோட கலர் வந்து அதில் ஆட் ஆகிருக்கு. வாழைப்பழம் வந்து அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். வேறு எதுவுமே நான் கலக்கலை, அவ்வளோதான். ஒரு சிலர் ஆப்பசோட்டா மாவு கொஞ்சம் கலப்பாங்க சாஃப்டாக இருக்கும்னுட்டு. நான் அது கூட சேர்க்கலை. ஏன்னா மாவே வந்து சாஃப்டாக அரைச்சி வச்சுருக்குறோம். நம்ம இட்லி மாவில் உளுந்து சேர்ந்துருக்கு இல்லையா, அதனால் சாஃப்டாக தான் இருக்குது. இப்போ வந்து இது ஒன்றை மாதிரி கலந்துட்டு இப்போ வந்து ஸ்டவ் பற்ற வச்சு அதில் நம்ம ஊற்ற போகிறோம். பேன் பற்ற வைக்கலாம் வாங்க. ஸ்டவ் ஆன் பண்ணுறேன். ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு கொஞ்சமாக நெய் ஆட் பண்ணும். பேன் காஞ்சதும், பேன் காயட்டுன்னு வெயிட் பண்ணுறேன். நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும் மாவை, அதுதான் விஷயம். வாழைப்பழமும் ஏலக்காய் நல்லா மசிகிற அளவுக்கு நம்ம அரைச்சி எடுத்துட்டோம். இப்போ வந்து நல்லா மாவை மிக்ஸ் பண்ணிக்கிட்டே இருக்கிறேன் பாருங்கள். நல்லா ஃபீலரில் மிக்ஸ் பண்ணணும், அப்போ தான் சாஃப்டாக வரும் நமக்கு. பேன் காஞ்சிடுது. இப்போ நெய் சேர்க்க போகிறேன் கொஞ்சம். நல்லா கொஞ்சம் போல் தடவுனா போதும். அப்புறம் தான் கொஞ்சம் நம்ம எக்ஸ்ட்ரா இன்னொரு சுற்று மாவு ஊற்றிட்டு அது மேலே கொஞ்சம் ஊற்றணும் இல்லையா. ஃபஸ்ட்டு வந்து பேனில் கொஞ்சமாக தடவுனாலே போதும். அதனால் ஒன்றை போல் நான் ஊற்றுறேன். நெய்ன்றதுனால நம்ம மீடியமாக தான் பயன்படுத்துகிறேன். இப்போ வந்து மாவு வந்து நான் இந்த பேனில் ஊற்றுறேன் பாருங்கள். இது எவ்வளோ அழகாக. ஸ்டவ்வை வந்து சிம் பண்ணி தான் வச்சுருக்குறேன். ஏன்னா ரொம்ப ஹீட்டாக வைக்கக்கூடாது, ஏன்னா வேகணும் இல்லையா உள்ளே, அதுக்காக. ஹை ஃப்ளேம் வைக்கக்கூடாது, மீடியம் ஃப்ளேம் தான் வைக்கிறேன். நெய்யோட வாசம் கம கமன்னு வருது. நல்லா நெய் மட்டும் கொஞ்சம் பிராண்டாக பார்த்து வாங்கிக்கோங்க.
இல்லை ஹோம்மேட் நெய் வீட்டுங்களே என்ன பண்ணி கொடுப்பாங்க, அந்த மாதிரி வாங்கி பயன்படுத்துங்க. இந்த தெருவில் வீட்டு நெய்ன்ட்டு கொண்டு வராங்க கம்மி சீப் அண்ட் ரேட்டில். அந்த நெய் வந்து நல்லது கிடையாது. அது வந்து டால்டாவை மிக்ஸ் பண்ணி கொண்டு வந்து சேல்ஸ் பண்ணுறாங்க. இப்போ வந்து ஒரு சுத்து நல்லா நெய் விட்டுக்கணும். ஏதோ முந்திரியோ இல்லை ஏதோ ஒரு நட்ஸ் நம்ம மேலே வச்சோம்னா நல்லா அழகாக, இது ஊற்றுறதுக்கு முன்னே ஃபேனில் வச்சுட்டு கூட அது மேலே ஊற்றினோம்னா சூப்பராக இருக்கும். ப்ரெசன்டேஷன் தானே நம்ம இப்போலாம் இம்பார்ட்டன்ட் தராங்க, டேஸ்ட்டுக்கு இம்பார்ட்டன்ட் தரது இல்லை. ப்ரெசன்டேஷன் எப்படி இருக்குதுன்னு தான் இம்பார்ட்டண்ட்டாக நோட் பண்ணுறாங்க. சுவையான இப்போ வந்து நல்லா செவந்துருச்சு, திருப்பி விடணும். இப்போது பொறுமையாக தான் திருப்பணும், ஏன்னா உடையாமல் இருக்கணும் இல்லையா, அதுக்காக. இன்னுமே கொஞ்சம் நல்லா வேகணும். இது அவசரப்பட்டுட்டேன் நான். கொஞ்சம் நல்லா சிம்மில் வச்சு கொஞ்சம் வேகட்டுன்னு விடுறேன் நான். ஒரு 10 மினிட்ஸுக்குள்ளே சுவையான இனிப்பு பணியாரம் ரெடி பண்ணுறது எப்படின்னு நம்ம வீடியோவில் பார்த்துட்டு இருக்கோம். இதெல்லாம் வந்து பாரம்பரிய உணவு. அந்த காலத்துலேருந்து இந்த வெல்லம் சேர்க்கறதுனால ரொம்ப அயன் சக்தி நிறைஞ்சது. குழந்தைங்களுக்கெலாம் இந்த மாதிரி தான் நம்ம பண்ணி கொடுக்கணும், இயற்கையான உணவுகளை. குழந்தைங்களும் விரும்பி சாப்பிடுவாங்க, அதுக்காக சொல்கிறேன். இப்போ வந்து திருப்பி பார்க்கலாம். இவ்வளோதான். இப்போது எல்லாத்தையும் திருப்பிட்டு நல்லா திருப்பி விட்டுட்டு மறுபடியும் ஒரு கொஞ்சம் நெய் ஆயில் ஏதோ சேர்த்துக்கலாம். நான் வந்து நெய்யே சேர்க்குறேன், ஏன்னா அது வந்து நல்லா இருக்குன்றதுனால நான் சேர்க்குறேன். கோல்டன் ப்ரௌனாக எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள், அட்ராக்டிவாக. நல்லா வாசமாக நல்லா இருக்குது, ஏலக்காயெல்லாம் போடவே வாசனையாக நல்லா இருக்குது. இந்த மாதிரி இனிப்பு பணியாரம் நல்லா கொஞ்சம் சிம்மில் வச்சதுனால கொஞ்சம் நல்லா வேகணுன்றதுனால வெயிட் பண்ணுறேன். எவ்வளோ அழகாக வந்திருக்கு பாருங்கள். கொஞ்சம் நல்லா கொஞ்சம் ஒரு 1 மினிட் 2 மினிட்டு கொஞ்சம் திருப்புற அளவுக்கு செவந்து வரணும், அதுக்காக தான் வெயிட் பண்ணுறேன். சிம்மில் வச்சு தான் இதை வந்து ஊற்றணும். இப்போ வந்து சூடான சுவையான இனிப்பு பணியாரம் ரெடி ஆகிடுச்சு பாருங்கள். எவ்வளோ அப்படியே ப்ரௌன் கலரில் கோல்டன் ப்ரௌனில் அழகாக இருக்குது. அவ்வளோதான், ரெடி ஆகிடுச்சு. கரெக்டாக 10 மினிட்ஸ் தான் ஆகுது, ரெடி பண்ணிட்டேன் நான். இதே மாதிரி நீங்களும் ரெடி பண்ணி குழந்தைங்களுக்கெலாம் பரிமாறணும்னு நான் கேட்டுக்கிறேன்.
இதுக்குன்னு தனியாக மாவுலாம் ப்ரிப்பேர் பண்ணல. வீட்டில் இருக்கிற இட்லி மாவில் தான் நான் உங்களுக்கு வந்து பண்ணி காமிச்சிருக்கிறேன். இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டேன். பாருங்கள் எவ்வளோ சுவையான சாஃப்டான இனிப்பு பணியாரம் ரெடி ஆகிடுச்சு. பாருங்கள் எவ்வளோ சாஃப்டாக இருக்குது பாருங்கள். கொஞ்சம் சூடாக இருக்குது. எவ்வளோ அழகாக இருக்குது, சாஃப்டாக சுவையாக இருக்குது. குழந்தைங்கள்லாம் விரும்பி சாப்பிடுவாங்க. ஸ்கூல்லேருந்து வந்ததும் இந்த மாதிரி பண்ணி கொடுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங் மை வீடியோ. எல்லோரும் என் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். எனி ப்ராப்ளம் இருந்தாலும் எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். எனக்கு எல்லோரும் சப்போர்ட் பண்ணுறவங்களுக்கெல்லாம் ரொம்ப தேங்க்ஸ். ஒன்ஸ் அகெயின் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் மை வீடியோ.